15 ஆண்டுகளாக எந்த முன்னேற்றமும் இல்லாம நம்முடைய அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்கப்படாம இருக்கு. நம் பகுதியில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற வகையில எந்த தொழிற்சாலைகளோ இந்த பகுதியின் முன்னேற்றத்திற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் கடந்த 25-30 ஆண்டுகளா எந்த அரசியல் கட்சியினராலும் இந்த பகுதியில் இருந்த எம்எல்ஏவான ஏற்படுத்தப்படல. குறிப்பா நான் நின்றுட்டு இருக்க இந்த கேட்டு மதுரை ரோட்ல இருக்கக்கூடிய இந்த ரயில்வே கேட்ல ரயில் வரும்போதெல்லாம் மக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. மிகப்பெரிய அளவில் டிராபிக் ஆகுது. ஒரு அவசரமா போறவங்க கூட மாட்டிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நேரம் நிற்க வேண்டி இருக்கு. இந்த பகுதியில ஒரு மேம்பாடு அமைக்கிறதுக்கான எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் எந்த அரசாங்கத்துக்குமே சும்மா பேச்சுக்கு அப்பப்போ பார்த்துட்டு போறவர்களே உண்மையா அந்த பகுதியில மேம்பாடு அமைக்கிறதுக்கான நடவடிக்கை யாரும் எடுக்கல. இன்னும் இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டா இன்னும் ஒரு 15 நாள் பொறுத்துக்குங்க. நிச்சயமாக தளபதி விஜய் அவர்களின் தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் ஆத்தூரில் உள்ள மிக முக்கியமான இந்த ரயில்வே கேட்டை மக்கள் கடப்பதற்கு இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இந்த இடத்துல ஒரு புதிய மேம்பாடு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை அழுத்தத்தை கொடுத்து நடவடிக்கை எடுக்கின்ற முயற்சியை தளபதி விஜய் அவர்களின் தலைமையிலான அரசாங்கம் ஏற்படுத்தும் என்பதை இந்த பகுதிவாழ் மக்களுக்கு நான் வாக்குறுதியாக கொடுக்கிறேன். கொள்கை தலைவர்கள் யார்? கொள்கை வேர் தன்னை பார். மொழி எழுந்திட தரை எழுந்திட குருதியில் மன உறுதியும் பெற மத இன மொழி பால் இனமது சமம் என புது யுகம் பிறந்திட நீர் மருத்துவம் காற்று